சர்க்கரை நோய் அப்படின்னு உடனே நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டியது ஒன்றும் அவசியம் இல்லை. சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருத்துவம் இருக்குது. இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது 100 பேர் சர்க்கரை நோய் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 50%, அதாவது 100க்கு 50% சர்க்கரை நோயாளிகள் பூரணமாக குணமாக முடியும். அதில் 30 பேர் முயற்சி செஞ்சால் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். ஆக 100க்கு 20 பேர் தான் கடுமையான சர்க்கரை நோயாளிகளாக இருப்பார். அப்படி கடுமையான சர்க்கரை நோயாளிகள் கூட இப்போ நான் இந்த கீழே கொடுக்குற இந்த கஷாயத்தை ஒரு 100 நாட்களுக்கு சாப்பிட்டுன்னு வந்தால் சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டில் வரும். அது என்ன கஷாயம், அதுக்கு என்னென்னலாம் போடணும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். கருந்தாளம் பட்டை, நான் சொல்கிற இந்த சாமான்களை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கருந்தாளம் பட்டை 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், மருதப்பட்டை 100 கிராம், ஆலம் பட்டை 100 கிராம், அரசப்பட்டை 100 கிராம், ஆவாரம் பட்டை 100 கிராம், நாவல் பழத்தோட கொட்டை 100 கிராம், வில்வ பழத்தோட ஓடு 100 கிராம், மாதுளம் பழத்தோட தோல் 100 கிராம், மாங்கொட்டையோட பருப்பு ஒரு 100 கிராம். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறோம். இது எல்லாத்துலேயும் 100 கிராம் எடுத்துக்கிறதுனால இந்த 10 பொருட்களும் சேர்த்து 1000 கிராம், அதாவது 1 கிலோ வரும் இந்த பொடி. இந்த பொடியில் அதுலேருந்து நம்ம ஒரு 2 கிராம் இல்லை 3 கிராம் இல்லை 5 கிராம் வரைக்கலாம் எடுத்துக்கலாம். எடுத்து 300 கிராம் தண்ணியில் போடணும். அதாவது 100 கிராம் தண்ணிக்கு 1 கிராம் பொடி மாதிரியா. அதாவது பொடி ரொம்ப குறைவாக தான் போடணும். இது அதாவது அரை ஸ்பூன் போடலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரை ஸ்பூன் இந்த பொடியை போடலாம். 3 டம்ளர் தண்ணி வச்சு அது நல்லா கொதித்து 100 கிராமாக சுண்டணும். 100 கிராமாக சுண்டணும். அதை காலங்காத்தால் வெறும் வயிற்றில் ஒரு அரை டம்ளர், 100 கிராமில் ஒரு அரை டம்ளர் 3/4 டம்ளர் வரும். அதை குடிச்சுட்டு வரணும். ரொம்ப அதிகமான சர்க்கரை நோய் கூட, அதாவது டைப் 2 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதிகமான சர்க்கரை நோய் கூட 100 நாட்கள் இதை குடிக்கிற போது நல்லா கட்டுப்பாட்டுக்கு வருது. கட்டுப்பாட்டுக்கு வருதுன்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னாக்க, நம்ம உடம்பு கழுத்துலெல்லாம் பட்டு பட்டியாக கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா, அது எல்லாம் நீங்கும். அடிவயிறு ரொம்ப குண்டாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த குண்டாக இருக்கிறதெல்லாம் சாதாரண வயிறாக மாறும். ரொம்ப டயர்டாக சோர்வாக இருப்பா இல்லையா, சர்க்கரை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த சோர்வு நீங்கி நல்லா சுறுசுறுப்பாக தெம்பாக நல்லா இருக்க முடியும். எவ்வளோ நைட் தூங்கினாலும் தூக்கமே போகாது போல் ஒரு உணர்வு இருக்கும். அதெல்லாம் போய் நல்லா தூங்கி இருந்தால் தெம்பாக இருக்கிறதுக்கு முடியும். சில பேருக்கு ஞாபக சக்திகள் கூட குறைய ஆரம்பிக்கும். நிறைய சர்க்கரை ஆகிடுதுன்னா அவளுக்கு நல்ல ஞாபக சக்திகளும் மறுபடியும் நல்லா ஏற்படும். இதெல்லாம் ஏன் இந்த சர்க்கரையினால் இப்படி நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் நம்மளோட உடம்பில் ஓஜஸ் அப்படின்னு ஒரு சக்தி இருக்குது. அந்த ஓஜஸ் அப்படிங்கிற அந்த சக்தி தான் நமக்கு என்ன ஆக்குறதுன்னா, தெம்பாக திடமாக சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வைக்கிறது, சாப்பிட்றதெல்லாம் நல்லா ஜீரணம் பண்ணுறது, இந்த மாதிரிலான சக்தியெல்லாம் அந்த ஓஜஸ் அப்படிங்கிற சக்தி நமக்கு கொடுக்கறது.
இந்த சர்க்கரை நோய் என்ன பண்ணுறதுன்னா அந்த சக்தியை குறைச்சி போடுறது. அதனால்தான் அந்த சோர்வும் அந்த அதிக தூக்கமும் அந்த மன யோஜனைகளும் முடியலையே நம்மளால் அப்படிங்கிற எண்ணங்களும் வருது. இந்த மாதிரி பண்ணி பார்த்து இந்த சர்க்கரை நோயை நல்லா சரிப்படுத்திக்கலாமா? இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.